குபேந்திரன், எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்குகிறது. அங்கே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் க்ளோஸ் ஃபைட்டாக அது வரைக்கும் இருக்குது. ஆனால் சொல்கிறார் 26 நோக்கி பாமகவுக்கான ஒரு வியூகம் அப்படின்னு இருக்குது, பாஜகவுக்கான ஒரு வியூகம் இருக்குன்னா இந்த தேர்தல் களமும் அதை ஒட்டியதாக பார்க்க வேண்டியிருக்கா? திமுக 200+ அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் விக்கிரவாண்டி சொல்லியிருக்கீங்க. இப்போ 200+ 221 தொகுதிகளில் திமுகவுடைய வாக்கு உயர்ந்திருக்கிறது. ஸோ இப்போ அத்தனை இடங்களிலும் வெற்றி என்ற போல ஒரு தோற்றத்தை திமுக கொடுத்திருக்கு. அதனுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறார். ஸோ இது மட்டுமல்ல, இந்த வெற்றியை மட்டுமல்ல, வரப்போகிற இடைத்தேர்தல், அப்புறம் நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தல் 2026 எல்லாத்தையும் வெற்றி பெறணும்னு இப்போ 40 பெற்று திமுக என்ன லாபம் என்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிற போது அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதுக்குதான் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். அவங்கள உத்வேகப்படுத்துவதற்காக நம்ம 221 தொகுதியில் முன்னாடி இருக்கிறோம், 2026 நமக்கான இடம் அப்படின்ற மாதிரி உத்வேகப்படுத்துகிறார். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் என்பது யார் பிரதமர், முதலமைச்சர் ஸ்டாலின் கூட என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா டெல்லியில் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கிற தேர்தல், இதைதான் முன்னெடுத்து கொண்டே இருந்தார். அதாவது ராகுல் காந்தி பிரதமரா மோடி பிரதமரா என்றால் தமிழ்நாட்டில் எல்லா சேனலும் எடுத்ததில் 67% ராகுல் தான் டிக் அடிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்ற அலை தமிழ்நாட்டில் மையம் கொண்டிருந்தது. ஆனால் 2026 மோடி அலை, மோடி எதிர்ப்பலை, பாஜக எதிர்ப்பலை இதெல்லாம் நீடிக்குமா, அப்படியே அவங்க வியாபித்திருக்குமா? அப்போ களம் வேற. அப்போ மாநிலத்திற்கு யாருக்கு தேவை, என்ன தேவை? இந்த 5 எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆமா, 5 ஆண்டு கால ஆட்சியில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அது எப்படி டீல் பண்ண போறாங்க? இன்னும் 2 வருஷம் இருக்கு திமுகக்கு. அது எதெல்லாம் சரி செய்ய போறாங்க? மக்கள் நலத்திட்டங்கள் என்று பார்த்தீங்கன்னா திமுக ஆல்மோஸ்ட் எல்லாமே செஞ்சுட்டாங்க. இன்னும் இருக்குது 1-2 தான். அதையும் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ திமுகவுக்கு இந்த மக்கள் நலத்திட்டங்களால் மட்டுமே வாக்களித்து விடுவார்களா? கூட்டணி பலம், நலத்திட்ட உதவிகள், இது மட்டுமே போதுமா? அதை உடைப்பதற்கு நாங்கள் களத்தில் இறங்குறாங்க கணேஷ். ஆமா, எங்களுடைய வாக்கு பலத்தை காமிக்க முடியும்னு பாமகவுக்கும் ஒரு நம்பிக்கை சொல்லுதாங்க. இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்டை அது. அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி என்பது அங்க இருக்கிற சாலை மறியல் போராட்டத்தில் இறந்த தியாகிகளுக்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு கோட்டையாக தான் இருக்கும், அது வரல. ஆனால் இந்த திமுகவுடைய இந்த மாதிரியான பிரச்சாரம் எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துகிற ஒரு வியூகம் தான். 222 ஜெயிக்க போறோம்னா அப்போ ஜெயிக்க போற கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியே போகாது 2026. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒருவேளை எதிர் அணியில் இருக்கிற முக்கியமான தலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம ஜெயிச்ச பிறகு ஒருவேளை திமுக கலைஞர் செய்யாத சாதனையை ஸ்டாலின் செய்து விடுவாரோ, அவர் செய்து விட்டு போய் நம்ம அங்கே கட்சியில் இணைவதற்கு முன்பாக இணைந்து விடுவோம் தேர்தல் அப்படின்னு கூட ஒரு சலசல போகிறோம். எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் ஓட்டம் இருக்கோ அதெல்லாம் திமுக பயன்படுத்தும். இந்த மாதிரியான வியூக வகுக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக தொடர்ந்து கூட்டணியில் இருக்குமா? இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க, பாஜக அறிவிச்சிட்டாங்க இருக்கலான்னு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இருக்கும்போது மற்ற எதிர்கட்சிகள் அதிமுக சேர்ந்துச்சு வச்சுங்களேன், நாம் தமிழர்கள் சேர்த்து சொல்றேன், எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து விட்டால் திமுகவுக்கு நிச்சயம் கடும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால திமுக இப்போ எடுத்து செல்கிற இந்த வேகம் அடுத்தடுத்து எதிர்கட்சிகளை என்ன மாதிரி பலவீனம் செய்கிறது, அது ரொம்ப பிரதானமா பார்க்கணும். ஒன்று. என்னோட விக்கிரவாண்டி விஷயத்துல என்னன்னா, அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுமே ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கும். ஏன்னா இப்போ நடந்து முடிந்த மக்களத்தில் 7000 ஓட்டு தான் அதிமுக அவ்வளவு வித்தியாசத்தில் வாக்குகள் வாங்கியிருக்கு. பாமகவுடைய வாக்குகள் அவ்வளோ இல்லையே, அங்க இல்ல, நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு இல்லையே. இல்லை, ஆனால் இந்த முறை நெருக்கடி கொடுப்பது, ஏன்னா ஒரு அடிபட்ட புலியாக தர்மபுரியில் ஜெயிக்க வேண்டிய இடத்தில் தோற்கும்படியாக ஆகிவிட்டது என்ற ஒரு வேதனையோடு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். கண்டிப்பாக இந்த முறை விக்கிரவாண்டியில அவங்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த வேட்பாளர்கள் புகழேந்தி, அவர் விழுப்புரம் மாவட்ட கிழக்கு தலைவர் சி வி சண்முகத்தோட ரொம்ப நெருங்கிய உறவினர், புகழேந்திக்கு வாய்ப்பா அல்லது மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் அன்புமணிக்கு வாய்ப்பான்னு முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் டாக்டர் ராமதாஸுடைய பேரன் விருப்பப்படுகிறார், முகுந்தன். அவர் ஏற்கனவே கடலூர் தொகுதி எம்பிக்காக அங்கு போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். அதுதான் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எதேச்சையாக யாரும் எதிர்பாராத விதமாக விஷ்ணு பிரசாத் அங்கே களத்துக்கு வரும்போது தங்கர் பச்சானை கொண்டு நிறுத்தி விட்டார்கள். ஸோ இந்த இடத்தில் இப்போது தன்னுடைய பேரனை நிறுத்துகிறார்னு வச்சுங்களேன்,
அது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய கடும் சவாலாகத்தான் இருக்கும் ஆளுங்கட்சிக்கும் சரி அதிமுகவும் சரி. ஒரு இடைத்தேர்தல் அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களே, ஏன்னா ஒரு கடுமையான ஒரு களமா இருக்கும். தொடர்ச்சியா சொல்றாங்க ஆளுங்கட்சிக்கு, அவரே கணேஷ் சொல்றாரு இது ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு இடமா தான் இருக்கும், ஆனாலும் நாங்கள் எங்களுடைய பலத்தை காமிப்போம்னா ஒரு இடைத்தேர்தலில் அப்படி ஒரு முடிவை எடுப்பாங்களா பிஎம்கேல? இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிக்கு சாதகம் தான், அதில் அதை விட்டுருவோம். ஆனால் அந்த ஆளுங்கட்சிக்கு சொல்லக்கூடிய வேட்பாளர்ங்கிறதுல இருந்தா நான் சொல்றேன், அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? மற்ற வேட்பாளரை நிறுத்தினால் அந்த தலைமை வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யும், அப்புறம் தன்னுடைய பேரனை நிறுத்தினா எந்த அளவுக்கு வேலை செய்யும், அப்படி பார்க்குறேன் நான். ஸோ நீங்க வந்து எல்லாமே இப்போ சௌமியா அன்புமணிக்காக வந்து அந்த களம் எப்படி வேலை பார்த்தாங்க, அந்த பாட்டாளி போட்டியை கடுமையாக்குறதுக்கு நேரடியாகவே ஒருத்தர் வீட்டுல இருந்து திரும்ப போட்டிக்கு வரலாம் அப்படிங்கிறீங்க. ஆமா, அதனால இல்ல போட்டி கடுமையாக்குவது மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே கடலூர் தொகுதி ஒதுக்குவதாக இருந்தது, அது தவிர்க்கப்பட்டு விட்டது வேற வழி இல்லாம. ஸோ இங்க வரும்போது இந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக அந்த பாட்டாளி மக்கள் கட்சி குடும்பம் இறங்கும். அவர்கள் இறங்கிய பிறகு தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தலைவரே இறங்கிட்டாரு, பையன் இறங்கிட்டாரு, அவங்க எல்லாமே வரும்போது இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி வேகத்தில் வருவாங்க, டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, கண்டிப்பா ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பார்கள். ஓகே, அந்த வகையில் அதிமுக யார் இரண்டாவது இடம் பிடிக்க போகிறார்கள் என்பதுதான் விக்கிரவாண்டி சொல்கிறது செய்தி. ஓகே, சோ அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் சொன்ன அதே நரேட்டிவ் இங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க, அது அதிமுக ஏற்குமான்னு தெரியல. ஏன்னா அப்பவும் அப்படிதான் பாஜக வருமா அதிமுக வருமான்னு நீங்க நடைமுறையில் இல்லாத விஷயத்தை கொண்டு வரீங்கன்னு விமர்சகர்கள் மேல விமர்சனத்தை அதிமுக முன் வச்சது. ரெண்டாவது இடத்துல நாங்க தான் இருக்கிறோம், அல்லது வலுவான இடமா நாங்க தான் இருக்கிறோம், அதுல மாற்றா நீங்க என்ன கொண்டு வரீங்க? வேணா நீங்க களத்துல இருந்து ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க, நேரேட்டிவ் நான் செட் பண்ணல, நீங்க சொல்லல, மற்ற விமர்சனங்கள் சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு இரண்டாவது சவால், இரண்டாவது இடம் பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு பெரிய சவால் அதிமுக இருக்கு. ஓகே, பேசலாம் நம்ம. சூர்யா அவருடைய தொடர்ச்சியா நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட வரேன். ஒரு 200 இடம் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, விக்கிரவாணி ஒன்று இருக்கட்டும், அதில் ஒரு ஆளுங்கட்சி ஏற்கனவே உங்களுக்கு வந்து முன்னிலை வகிச்சிருக்கீங்க, அதெல்லாம் இருக்குது. 200 இடம் அப்படின்னு முன்வைக்கிறதே ஒரு வியூகம் தான் அப்படிங்கிறாரு திரு. அது ஒரு வியூகமாக வைக்கக்கூடிய உரிமையை உங்களுக்கு இருக்கலாம். பாஜக 400+ அப்படின்னு சொன்ன மாதிரி திமுக 200+ன்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுதா? ஒரு மைண்ட் கேம்? அது மைண்ட் கேம்லாம் இல்லை. பாஜக 400+ அப்படின்னு சொன்னதுக்கு அடிப்படை தரவுகள் எதுவுமே கிடையாது. நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 200+ அப்படின்னு சொல்லல, போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 200+ன்னு சொல்லல. இப்போ வந்து முடிவுகளை வச்சு தரவுகள் இருக்கு எங்ககிட்ட. ஒரு 221 தொகுதியில எங்களுடைய இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி முன்னிலை வைக்கிறது, முதலிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து அதில் 200 அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி உழைப்பதற்கு உங்களை அழைக்கிறேங்கிறது தான் மெசேஜ். அதை நோக்கி நாம வேலை செய்வோம், வாங்க கோவைக்கு, கோவையிலிருந்து அதை தொடங்குவோம் அப்படிங்கிறது தான் இப்ப விவாதமாகி இருக்கிறது. ஓகே, இந்த தேர்தல் வந்து நம்ம சொன்னா போல 2 முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, இது தேசிய அளவில் மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிற தேர்தல், அதெல்லாம் நிச்சயமா உண்டு. இது மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற தேர்தல்னு நாங்க மட்டும் தான் சொன்னோம், திமுக அணி மட்டும் தான் சொன்னது. அதிமுக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை தேசிய கட்சிகளும் வேண்டாம், தேசிய கட்சிகள் ஒரே மாதிரி தான். அவங்களுடைய பிரதான பரப்புரை மொத்தமும் ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி மீது ஒரு விமர்சனத்தையும் வைக்காமல் எங்களை தாக்கி தான் அவருடைய மொத்த பரப்புரையும் டிசைன் பண்ணப்பட்டது. அதே போல பாஜக, தமிழ்நாடு பாஜகவா இருக்கட்டும், மோடி இங்க வந்துட்டு போனதா இருக்கட்டும், அவர்களுடைய சாதனையை சொல்லல, அவர்கள் எல்லாம் பண்ணோன்னு சொல்லல. தமிழ்நாட்டில் திமுக கடந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில் பிரச்சனை அப்படிங்கறத சொல்லி தான் அட்டாக் பண்ணாங்க. அப்ப 2 முனை தாக்குதலை எதிர்கொண்டு அதன் பிறகுதான் நாங்க வந்து இப்ப 221 தொகுதியில முன்னிலை அப்படிங்கறத வந்திருக்கோம். 3 ஆண்டுகள்ல இவங்க என்னெல்லாம் எங்களுக்கு எதிராக கட்டமைச்சாங்களோ அதை மீறி மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளல, பிறகுதான் இந்த 221 அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க மட்டும் தான் இது மோடி வேணுமா வேணாமாங்கிறத சொன்னோம். பிஜேபியோ அதே போல சொல்றாங்க, மோடி வேணுமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய களத்துல அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது இப்போதோ திமுக ஆட்சி மீதான ஒரு ரெஃபரண்டம் அல்லது அது மீதான விமர்சனம், அது மீதான பார்வை மக்களுக்கு என்னன்னா அது மாறலாம். அதிமுக தான் சொல்றாங்க, நாடாளுமன்ற தேர்தல் வேறங்க, இது வேறங்க, இதுல மாறும் அப்படிங்கிறாங்க. இல்ல, அதிமுக வந்து களத்தை சுத்தமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேத்தி பேட்டியில கூட 1% எல்லோரும் பிரிந்து போன பிறகு நாங்க 1% கூடுதல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது வந்து மக்களை ஏமாத்துறதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். முதல்ல அதிமுகவை ஏமாத்துகிற வேலை. ஏன்னா 22 இடத்துல நின்று 19.4% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு 34 இடம், 12 நாடாளுமன்ற தொகுதி கூடுதலா நின்று 1% கூடுதலா வாங்குது.